சரி, ஓகே, நான் ஸ்டார்ட் பண்ணுவோமா. இப்போ இந்த அளவின்படி, இந்த ட்ராயிங்கின்படி நாங்கள் இந்த உங்களுடைய அளவுக்கு செய்ய போகிறோம். சரியா? அப்போ ஃபர்ஸ்ட் பாக்கெட்டுக்குள்ள இப்படி கேட்டேன். ஃபர்ஸ்ட் பாக்கெட்டில் 0 to 1 லென்த். அப்போ இந்த படத்தில் 0 to 1 எங்கே இருக்குன்னு பார்க்கணும். இது ஃபோல்டு பக்கம், இது ஃபோல்டு. பேப்பரை நாங்கள் 2ஆக மடிச்சிருக்கிறோம். அப்போ எப்போ ஃபோல்டுங்கிற பக்கத்தில் இருக்கணும். அப்போ 0 to 1 இந்த பக்கம் வரப்போது 14. சரியா? அடுத்து 0 to 2 செஸ்ட் 9.5. படத்தில் பார்க்கணும் 0 to 2 எங்கே வருகுதாண்டு. அப்போ 0 to 2 மேலே வரப்போகுது. அப்போ இதொரு கோடு, இதொரு கோடு. அப்போ நீங்கள் அதுக்குள்ள கோடு போடக்கூடாது. அப்போ அது இதில் 0 to 2 வந்து 9.5. தேர்ட் ஒன் 2 to 5 ஆம் ஹோல் 6.5. இப்போ ஹாஃப் எல்லாம் சொல்ல தேவையில்லை. இப்போ நாங்கள் பேப்பரில் கீற போகிறோமா. அப்போ 2 to 5 ஆம் ஹோல் 6.5. அப்போ 2 to 5 எங்கள் படத்தில் இருக்குன்னு பார்க்குறது. இங்கே 2 to 5 இதில் 6.5 இருக்குது. சரியா? அடுத்தது 0 to 7 ஷோல்டர் வித் வந்து 6. 0 to 7 எங்கள் படத்தில் எங்கே இருக்குது? மேல் பக்கத்தில் இருக்குது. 0 to 7 6.5. அடுத்தது 7 to 6 ஷோல்டர் 2 3/4. 7 to 6 இதுலேருந்து இங்கே வரப்போ 3/4. அடுத்து 7 to 8 half inch. இந்த 7 to 8 வந்து ஒரு ஷோல்டரை ஸ்லாண்ட் ஆக்கிறதுக்கான இங்கே இதில் 7 to 8 வருது. அப்போ இங்கே படத்தில் 7 to 8 இங்கே வரும். இந்த 6ஐயும் 7ஐயும் ஜாயின் பண்ணணும். இதுலேயும் ஒன்று சொல்ல மறந்துட்டேன். 2 to 5 எடுக்கல இதை இப்படியே நேராக கோடு போடணும். 0 to 7 எடுத்த முடியும் இதை அப்படியே கோடு போடணும். 7 to 6 போட்டோன்னே இதை அப்படியே கோடு போடணும். இந்த 7 to 8 எடுத்த உடனே 8ஐயும் 6ஐயும் ஜாயின் பண்ணணும். அப்போ தான் எங்களுக்கு இதுக்குள்ளே ஆம் ஹோல் வரும், இதுக்குள்ளே நெக் வரும். சரியா? அடுத்தது வந்து 0 to 9 ஃப்ரண்ட் நெக். அப்போ 0 to 9 எங்கே இருக்குன்னு பார்க்கணும். ஃபோல்ட் பக்கத்தில் இருக்குது. அப்போ 0 to 9 இது வந்து ஃப்ரண்ட் நெக். இது வந்து எங்களுக்கு 6. அப்போ அந்த 6 எடுத்துட்டு நாங்கள் இந்த கோட்டை கொண்டு இதோட ஜாயின் பண்ணணும். அப்போ இதுக்குள்ளே தான் எங்களோட ஃப்ரண்ட் நெக் வர வேணும். அடுத்தது 0 to 10 வந்து பேக் நெக் 8.5. 0 to 10 எங்கே இருக்குன்னு படத்தில் பார்க்குறது. அப்போ 0 to 10 இங்கே 8.5 எடுத்து போட்டு இதை கொண்டு இப்படியே ஜாயின் பண்ணி இதை ஒரு பாக்ஸ் ஆக்கி போடணும். அதுக்கு தான் எங்களோட பேக் நெக் வரப்போகுது. அடுத்தது 9 to A வந்து ½ இன்ச்சு. அப்போ 9 இன்ச்சை இருக்குது, A இன்ச்சை இருக்குது. அப்போ எங்களோட 9 நம்பர்ஸ் இருக்கும் இதில். 9 to A ½ இன்ச்சு. அப்போ இந்த ஹாஃபில் இருந்து ஒரு 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 கொஞ்சத்தை முன்னூறு கொண்டு வாங்கும். ஆகலும் டீப்பாக்காமல். இல்லைன்னா ஃப்ரண்ட் நெக் வந்து லூஸ் ஆகாமல் இருக்கிறதுக்காண்டி நாங்கள் எக்ஸ்ட்ராவாக கொஞ்சத்தை கட் பண்ணிடுவோம் க்ளோத்தில். சரியா? ஸோ இந்த இது வந்து மிடில் பாயிண்ட் ஆஃப் நாட் அ மிடில் பாயிண்ட், நாட் அ மிடில் பாயிண்டடா. இது வந்து இப்போ இதுதான் எங்களோட லென்த் அளவு. லென்த்ல இருந்து ஒரு இவ்வளவு தூரம் விட்டா சரியா? எவ்வளவு மெஷர்மென்ட்? 2.5 or 3 விட்டா சரியா இருக்கு. அப்ப இது வந்து இப்படியே அப்படியே ஸ்லாண்டா போய்கொண்டே இருக்கும். சரி, அங்க தொங்கல் வரைக்கும் போத்து வைங்க. அடுத்தது வந்து 1 to 11 வேஸ்ட் 7.5. 1 to 11 படத்துல எங்க இருக்குன்னு பார்க்கணும். இங்க வருது. அப்போ இதுல 1 இருக்குது. 1 to 11 இங்கே வரும் 7.5. அப்போ இந்த 11 கீறி போட்டு இந்த 11ஐயும் 5ஐயும் ஜாயின் பண்ணணும். படத்தில் பார்க்கணும் 11ஐயும் 5ஐயும் ஜாயின் பண்ணியிருக்கு. அப்போ நீங்களும் 11ஐயும் 5ஐயும் ஜாயின் பண்ணணும். அதுக்கு பிறகு 1 to B வந்து 3/4. அப்போ இதில் 1 to B இங்கே இருக்குது. அதுதான் பிரின்சஸ் கட்டுக்குரியது. இது 1, இங்கே B 3/4 எடுக்கணும். இந்த B to C வந்து 5.5 எடுத்திருக்கிறேன். அடுத்தது A to D வந்து 5 எடுத்திருக்கிறேன். இதை நான் உங்களுக்கு தனியாக இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணுவேன் எப்படி அது எடுத்ததுன்றதை. சரி, அதுக்கு பிறகு Bலேருந்து C வரைக்கும் ஸ்ட்ரெயிட் லைன் வரப்போது. இந்த Cலேருந்து D வரைக்கும் ஒரு ஸ்லாண்டாக வரப்போது, ஒரு ஒரு கேர்வாக வரும். பிரின்சஸ் கட்டுக்குரியது. சரியா? இப்போ இது எப்படி எடுக்கிறேன்னு சொன்னால் இந்த 1லேருந்து B எடுக்கிற விதமடா 1லேருந்து 11 வந்து எங்களுக்கு வேஸ்டிൻ്റെ ஹாஃப் எடுக்கிறது. இது 7.5 ஹாஃப் எடுத்து போட்டு அதில் இருந்து ஒரு ½ இன்ச்சு வந்து நாங்கள் ஃப்ரண்ட் பக்கம், அதாவது அந்த ஓப்பன் பக்கத்துக்கு நாங்கள் கொஞ்சம் கொண்டு வர வேணும். கொண்டு வந்துட்டு தான் அது பியா வருகுது. அப்போ கொண்டு வந்தா பிறகு நான் அளந்து பார்க்கல. இந்த 1 to 3 வந்து 1 to B வந்து 3/4 இருந்தது.
இந்த பியில இருந்து சி வரைக்கும் ஸ்ட்ரெயிட்டாக எடுத்தனா இந்த சியில இருந்து டி வரைக்கும் ஒரு கொஞ்சம் பெண்டிங்காக எடுத்தது. அப்போ இதை நாங்கள் கட் பண்ணுறது பிரின்சஸ் கட்டுக்கு. சரி, இதுக்கு பிறகு நாங்கள் இதுலேயே பேப்பர் கட்டிங்கில் இருக்கிறபடியே நாங்கள் எக்ஸ்ட்ரா பீசஸை நாங்கள் விடலாம். அப்போ எக்ஸ்ட்ரா பீசஸ் விடையக்குள்ள இதில் இருந்து முன்துண்டுக்கு ஃப்ரண்ட்டுக்கு 2 இன்ச்சும் பேக்குக்கு 1 இன்ச்சும் விட்டுருக்குறேன். ஃப்ரண்ட்டுக்கு 2 இன்ச்சும் பேக்குக்கு 1 இன்ச்சும் விட்டுருக்குறேன். சரி, அதே மாதிரி சைட்டுக்கு 2க்கும் சேர்த்து இங்கே பின்னால் பேக் பீஸ் இருக்குது உங்களுக்கு. அப்போ 2க்கும் சேர்த்து 2 இன்ச்சு இதில் இருந்து வேஸ்ட்லேருந்து தான் பார்க்கணும், இங்கே செஸ்ட்லேருந்து பார்க்கணும். 2 இன்ச் விட்டு நாங்கள் இப்படியே கண்டிட்டோம். ஸோ இது வந்து ஃபுல் இது வந்து 2 எஸ். ஓகே, அது வேஸ்ட்ல இருந்து தான் பார்க்குறது. ஓகே, இங்கே செஸ்ட்ல இருந்து தான் பார்க்கணும். ஓகே.